அப்புறம் தங்கம், இன்னைக்கு சண்டே மேட்ச் போயிட்டு வந்துட்டீங்களா? சண்மதி, பிரசன்னா, சண்மதி, என்ன பேசுறது கேக்குதா இல்லையாடி? சொல்லு, கேக்குது. ஏய் லூசு, ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடுத்த மாசம் ரெண்ட் ஏத்த போறாங்க, நம்ம கூட தங்குறதுக்கு இன்னொரு ஆள் பிடிக்கணும். ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? ஆமா, உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாலே என்னாச்சு? அவ அடுத்த மாசம்தான் வரா. எது அடுத்த மாசமா? இப்ப என்னடி பண்றது? நம்ம ஸ்கூல்ல ஜூனியர் பொண்ணு, அவ பேரு கூட ஆனமல்ல, அனிதா. அவ இங்கதான் ஏதோ பக்கத்துல காலேஜ் சேர்ந்துருக்கலாமா. அவளை நம்ம ரூம்மேட்டை சேர்த்துக்கலாமா? அவளும் வேணாம், அவளும் ஓவரா சீன் போடுவா. ஒன்ன விடவா? அதுவும் சரிதான். அவங்க நம்ம கூட தங்கணும்னா நம்ம வைப்புக்கு இருக்கணும். எப்படி ஒன்ன மாதிரி குளிக்காம இருக்கணுமா? என்னமாச்சு? என்னம்மா ஆள் பார்க்க சொன்ன பாத்தீங்களா? எங்க மேடம், பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. போன்ல தான் பேசிட்டு இருக்கோம். என்னது? இல்ல மேடம், தேடிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல. நீங்க ஒன்றும் தேட வேணாம், நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஸ்ரீமதி இங்க வாமா. இனிமே இந்த பொண்ணு தான் உங்க கூட தங்க போறா. உங்க காலேஜ் பக்கத்து காலேஜில் தான். இந்த ரூம்ல என்னென்ன ரூல்ஸோ அதெல்லாம் இவளுக்கு சொல்லிருங்க. மாசம் 1ஆம் தேதி ஏன்னா வாடகை கரெக்டா எடுத்து வச்சிடணும். போய் வீட்டை சுத்தி காமிங்க. உள்ள போய்க்கோமா. இந்த ரூம்ல தான் நான் தங்க போறேனா? அது நீங்க நடந்துக்கிறது பொறுத்து. வாட்? ஓ மை காட், ஏன் ரூம் இவ்ளோ மெஸ்ஸியா வச்சிருக்கீங்க? தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஏய் லூசு, அவ நம்ம ரூம் அழுக்கா இருக்குன்னு சொல்றா. ஏங்க, அது யார் வாங்கி கொடுத்த ஃபேன்சி பெட்ஷீட்டுங்க? ஏய் இவ என்ன ஏதோ அரப்பரிச்சு லீவுக்கு ஆய விட்டுக்கு வந்த மாதிரி இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டியே, துவச்சியா? கேர்ள்ஸ் இப்போ எப்படி இருக்கு? என்னடா இவ வந்தோன்னே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாளேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஓசிடி. எனக்கு ரூம் இப்படி மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காதா, அதான். ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. நம்ம இனிமேல் ஒர்க்கை ஈக்குவலாக ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு நாள் ரூமை க்ளீனாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இருக்க ரூமை நம்ம தானே க்ளீனாக வச்சுக்கணும். அதான் சாரி. இவன் என்னடி கருத்தூசிலாம் போட்டு போறா? ஆமா மச்சி, நான் கூட அவ பேசுறத பார்த்து கிளைமேக்ஸ் தான் வந்துருச்சோன்னு நினைச்சேன். கிளைமேக்ஸா? இனிமே தாண்டி ஆரம்பம். ஏங்க கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுறீங்களா? எனக்கு லைட் ஆனில் இருந்தால் தூக்கம் வராது தான். டியூஸ்டே கூட ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும். ஐயோ சரியான பண்ண இது. நினைச்சு நினைச்சு எனக்கு செம்ம பண்ணு. போதும் போதும் போதும். ஐயோ ஐயோ. பயப்படாதீங்க, இது ஒரு யோகாசனம் தான். வாங்களே சேர்ந்து பண்ணலாம்.
வாங்கியிருக்கலாமா? பாத்திரம் தரேன்னு கேட்குற கொடுக்க கூட மாட்டேங்கிறாடி. சரி விடுடி, வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமா? 1.5 லட்சம். 1.5 லட்சம் எப்படி வாங்குவேன்? அதான் நம்ம ரம்மி எக்ஸல் ஆப் இருக்கே, இது ஆர்என்ஜி வெரிஃபை பண்ண நியூ பிராண்ட். இதுக்கு நம்ம சுரேஷ் ரெய்னா தான் பிராண்ட் அம்பாசிடர். இதில் சைன் இன் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இதில் சைன் இன் பண்ணால் வெல்கம் போனஸ் அப் டு 5000 வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கான்டெஸ்ட்டாக லீடர் போர்ட் டேர்மில் நிறைய ஜாக்பாட் செஷனும் நடத்துகிறாங்க. நியூ இயர் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டா இதில் வின் பண்ணுற 200 பேருக்கு 6 lakhs ப்ரைஸ் பூல் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓலா S1 Pro, செகண்ட் ப்ரைஸ் S24 Ultra, தேர்ட் ப்ரைஸ் iPhone 16, ஃபோர்த் ப்ரைஸ் iPad 10th Gen, ஃபிஃப்த் ப்ரைஸ் ஆப்பிள் வாட்ச். இது எல்லாமே நம்ம வின் பண்ணலாம். இந்த பிரைஸ் கான்டெஸ்ட் 15th டிசம்பர்லேருந்து 31st ஜனவரி வரைக்கும் நடக்க போகுது. அப்படியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெஃபர் பண்ணால் நமக்கு லைஃப் டைம் கமிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃப்ரீ லாபிஸ் இருக்குது. அதில் நம்ம ஃப்ரீயாகவே விளையாடலாம். அதில் வின் பண்ணால் 100% போனஸ் கிடைக்கும். அதுவும் ரியல் கேஷா. ரியல் கேஷா? நம்ம இதில் கேஷ் டெபாசிட் பண்ணால் அதுக்கும் நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிஎஸ்டி டிடிஎஸ்னு எதுவுமே கிடையாது. ஏ வாவ்! இதில் பாட் பிளேயர்ஸே கிடையாது, ஒன்லி ரியல் பிளேயர்ஸ் தான். அம்மா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50 rupees வரைக்கும் கேஷ் ப்ரைஸும் கிடைக்கும். நான் இப்போவே டவுன்லோட் பண்ணுறேன். iPhone 16 Pro வாங்குறேன். சரி ஓகே, வா கிளாஸ் ரூம் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு அவளையும் கூப்பிட்டு ரூமுக்கு போகலாம். என்னடி ஆச்சு? சாவியை காணும்டி. சாவியை காணுமா? நல்லா தேடு, இங்கதான் இருக்கும். இல்லை. ஏய், எப்பவும் இங்கே தானடி வைப்போம். நல்லா தேடுறி. உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு நீ தான் எங்கேயாவது வச்சிருப்ப. தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம பேசாதவா? எனக்கு பசிக்குதுடி. சரி சரி சரி, பொறுமையா தேடு, இங்கதான் சாவி இருக்கும். உடனே நீ அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வராத. நான் சப்போர்ட் பண்ணல, பொறுமையா தேடினா தானே சாவி கிடைக்கும்னு சொல்றேன். தேடாம நின்னுட்டு தாண்டி இருக்கு. நீ தேடு. கத்துறத நிப்பாட்டுங்க. ரெண்டு பேரும் கத்துறத ஏங்க, சாவி எங்கிட்ட தாங்க இருக்கு. அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இல்லைங்க, புக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா அதை எடுக்கலான்னு வந்தேன். அப்போ சாவி மறந்து காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். எப்படி நீங்க எனக்கு அப்புறம் தானே வருவீங்க, அதுக்குள்ள வந்துடலாம்னு நினைச்சேன். சாவி எடுத்துட்டு போறது தப்பு இல்ல, கொண்டு போனா ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. இப்போ உங்களால எங்க 3 பேருக்கும் சண்டை. சாவியை கொடுங்க. எங்க இருந்துதான் வந்துடும். என்னடி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல ஒயிட் தானே போட சொன்னாங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன். லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது அதை வேற வச்சுட்டு வந்துட்டேன்டி. ஏ மது, உங்ககிட்ட இருக்க ஒயிட் ட்ரெஸ் தெரியா? காலையில தானே துவச்சு காய போட்டேன். ஐயோ, இப்போ என்னடி பண்றது? ரஞ்சினி வச்சிருப்பா, அவகிட்ட வாங்கிட்டு போய்க்கலாம். அவகிட்ட இருக்குமா? இருக்குண்டி. என்கிட்ட ஒயிட் டாப் இருக்கு, போட்டுக்கிறீங்களா? இல்லை, ரஞ்சினிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவகிட்ட வாங்கிக்கிறேன். ஏய், நாளைக்கு புஷ்பா 2 படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு, போலாமா? என்ன டைமிங் போறோம்? 3 டிக்கெட் தான் இருக்கு. நாளைக்கா சொன்னீங்க? மறந்தே போயிட்டேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போனோம். பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. இருந்தாலும் நீ ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துருக்கலாம்ல. எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகலடி. எப்போ எடுக்கிற மாதிரி 3 டிக்கெட் எடுத்துட்டேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரி விடுடி, நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவளையும் நம்ம கூட சேர்த்து கூட்டிட்டு போவோம். சண்மதி இங்க பாரு. பார்க்க மாட்டேன். சரி, என்னதான் பார்க்க மாட்டேன் ப்ரோ? டேய் சதீஷ், இதுக்கு தான் வர மாட்டேன். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காந்து கொஞ்சம் அவகிட்ட பேசுங்க. இவகிட்ட என்னமா பேசுறது? ஏதாச்சும் கிரிஞ்சாட்ட பேசிட்டே இருப்பா. கிரிஞ்சா? நான் கிரிஞ்சு பண்றேன் சதீஷ். உன்னை லவ் பண்றேன் சதீஷ், உன்னை லவ் பண்றேன். டேய், நீ என்னடா பண்றீங்க? இவன் எப்படி இங்க வந்தான்? ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் சண்டை. அவ வேற டிப்ரெஷன்ல இருந்தா, அதான் சமாதானம் பண்ணலாமே. ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. இன்னைக்கு சாட்டர்டே டி, ஹவுஸ் ஓனர்லாம் வரமாட்டாங்க. அந்த ஸ்ரீமதியும் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு எங்கேயோ வெளில போயிட்டா. அவ வர்றதுக்குள்ள இவங்களை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடலாம். என்ன
ஆம்பளை பையன் செருப்பு கிடக்கு. டேய் யாரா நீ? தண்ணி கேன் போட வந்தானா? இல்ல இல்ல தண்ணி கேன் இல்ல. சுகி இது சுகி சட்டை இல்ல. கொரியரும் இல்ல. யாரா நீ? இப்படிலாம் கேட்டா யாரும் சொல்ல மாட்டீங்க. இரு உங்க அம்மா கால் பண்றேன். அண்ணா அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? உங்களை பார்க்க முடிய ஏங்கி போயிட்டு தெரியுமா? ஆன்ட்டி என்னோட அண்ணா ஆன்ட்டி கசின் பிரதர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. தங்கச்சி என்னம்மா துரும்ப அழைச்சிட்ட? சாப்பாடு சரியில்லையா? நீ ஏன் சமைக்கிறியோ? உங்களுக்கு என்னாச்சு மேடம்? இவங்க 2 பேரும் பாசத்தை பார்க்க போது எங்க அண்ணன் ரமேஷ் ஞாபகம் வந்துருச்சு. ரமேஷ் அண்ணே மது, ஹவுஸ் ஓனர் கால் பண்ணாங்க. ரெண்ட் இன்னும் பே பண்ணலையாமா? ஏன்? ரெண்ட்டுக்குன்னு வாங்கின அமௌண்ட்டை தாண்டி செலவு பண்ணிட்டேன். திருப்பி வீட்டில் என்னால் கேட்கவும் முடியாது. வெளியே சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னும் ஏற்பாடு ஆகலை. என்னடி பண்ணுறது? கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்கா? யாராவது ரெண்ட்டுக்குன்னு வாங்கின காசு செலவு பண்ணுவாங்களா? ஈவினிங்குள்ளே பே பண்ண சொல்கிறாங்க. என்கிட்டயும் காசு இல்லை. ஏய், உனக்கே என்னை பற்றி தெரியும்ல. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ட்ரை பண்ணுறேன். டேய் அமௌண்ட் எது ரெடி ஆச்சாடா? டி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டேன், இன்னும் ரெடி ஆகலை. பேசாம நீ ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி அடுத்த மாதம் சேர்த்துறேன்னு சொல்லி பாரு. மேடம் என்னோட ரெண்ட்டா? ரெண்டு தான் அப்பவே ஸ்ரீமதி அனுப்பிட்டாளே. ஓகே மேடம். என்னோட ரெண்ட்டை நீ தான் பே பண்ணேன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். என்கிட்டயே கொஞ்சம் காசு இருந்தது, அதான் அனுப்பிட்டேன். தேங்க்ஸ்லாம் வேணாங்க. சாரி, இருந்தாலும் நாங்கள் ஒன்று தனியாக விட்டுருக்கூடாதுல்ல. நானும் ஆரம்பத்தில் அப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது. மேபி அப்படி நடந்திருக்காமல் இருந்தால் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பீங்களோ என்னமோ. நடந்தது நடந்துருச்சு. இனிமேல் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. எப்படியோ நம்ம 4 பேருக்கு ஒரு நல்ல வைப் செட் ஆயிடுச்சு. இனி காலேஜ் முடிய 2 வருஷம் இருக்கு. இந்த வீட்டில் இனி நம்ம ஜாலியா வைப் பண்ணலாம். ஹவுஸ் ஓனர் கால் பண்ணுறாங்க. என்னம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க ஆண்டி. உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். அடுத்த மாசத்துலேருந்து உங்களுக்கு வாடகையை கம்மி பண்ண போறேன். ஏன்னா அடுத்த மாசத்துலேருந்து உங்க கூட தங்குறதுக்கு புதுசா ஒரு ரூம்மேட் வர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.